சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள தக்ஷின் சித்ரா அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயனார் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் சுபநிதி ராஜேந்திரன். ஆடிப்பெருக்குனாலே அம்மன் கோவிலும் அம்மன் கோவில் கூழும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அதையும் தாண்டி ஐயனாருக்கும் ஆடிப்பெருக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியா தொகுத்து வழங்குறாங்க. இங்கே தக்ஷின் சித்ராவில் ஒரு 11 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இந்த தக்ஷின் சித்ரா 27 வருஷம் ஆகுது இந்த இனாக்ரேஷன் பண்ணி. 28 வருஷமாக இந்த ஐயனார் ஆடிப்பெருக்கு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இங்கே வீடுகள் கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தே முதல்ல இந்த ஐயனாரை பிரதிஷ்டை பண்ணி தான் கோயில் கட்டினதுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு வீடாக இங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வருடா வருடம் நாட்டுப்புற கலைஞர்களை இங்கு அழைத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவது உண்டு. அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த முறை பொள்ளாச்சியிலிருந்து ஜிக்காட்ட கலைஞர்களை அழைத்துள்ளனர். இங்கு இந்த ஜிக்காட்ட கலை மட்டும் இல்லாமல் ஐயனாரோட ஊர்வலம், பொங்கல் வைக்கிறது, இது போன்ற பாரம்பரிய சடங்குகளையும் செஞ்சிருக்காங்க. ஜிக்காட்டம்னா பொள்ளாச்சியில் மட்டும்தான் இருக்குதுங்க. இது பாரம்பரியமாக எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து இருக்குது. நாங்கள் 5வது தலைமுறைங்க. இது பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குது. நாங்கள் இது அழிஞ்சு போன கலையை மறுபடியும் மீட்டெடுத்து நாங்கள் இப்போ ஜென்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நாங்கள் அடியாகட்டும் ஆட்டமாகட்டும் நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி நாங்கள் வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் படிச்சுக்கிறாங்க, எல்லாருமே படிச்சுக்கிறாங்க. படிச்சிருந்தாலும் இருந்தாலும் நம்ம கலையை நம்ம விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி இந்த கலையை நாங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோங்க. இதெல்லாம் இந்த கலை இருந்தாலுமே நாங்கள் வேறு வேலைக்கும் போகிறோங்க. இந்த கலையை நம்ம அலையிற்கு விடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தோன்னே அது எங்களுக்கு புதுசாக இருந்தது, குழந்தைக்கும் புதுசாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்டோடு பார்த்துருக்கோம். அதோடு அங்கே இல்லாமல் அந்த ஜிக்காட்ட முறையில் அது நல்லா மியூசிக் பண்ணி நல்லா சாமியெல்லாம் தூக்கி அதுக்கு பூஜை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாரம்பரிய முறையில். Yeah, we attended. It was first time. It's my first time here in India. It's very nice. And so far it's very educational. It's interesting to learn all the different things in each different culture, all the different regions. So far it's been a very enjoyable experience. It was just very interesting. You don't see things like that back in the US, so it was nice to see, work with a lot of people here, get to see their culture. It's very nice. I enjoyed seeing it. It's a very good time.
இது போன்ற அனுபவங்களை பார்த்திராத ஜென்சி தலைமுறைகளுக்கும் சரி, சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு இந்த ஆடிப்பெருக்கு ஃபெஸ்டிவலை கொண்டாட முடியாமல் வருத்தப்படுற மக்களுக்கும் சரி, இந்த இடம் ஒரு நல்ல நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தருதுன்னு சொல்லலாம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுபநிதி ராஜேந்திரன்.